ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோன்னா, பேஸ்ட்டை நம்ம தூக்கி போடுற பேங்கிள்ஸ் வச்சு தான் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நினைக்க வந்து நார்மல் சைஸில் 3 வளையல் வித்தியாசமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வளையலை வந்து நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸில் எடுத்துகிட்டு நான் உள்ள நூல் சுற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கலர்னாலும் சுற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரெட் கலரில் சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றி எடுத்துகிட்டு இதே மாதிரி கம்பி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பி இருக்குது, கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்கும். வீட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க வயரிங்க்கெலாம். இந்த மாதிரி கம்பி எடுத்துகிட்டு நம்ம வந்து வளையலில் நூல் சுற்றினோம் பார்த்தீங்களா, அந்த நூலில் இதே மாதிரி வச்சு சுற்றிக்க போகிறோம். சுற்றிட்டு அந்த கம்பியிலையுமே நம்ம வந்து அதே மாதிரி நூல் சுற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் வந்து 3 சைஸில் சுற்றி எடுத்திருக்கேன். வளையலுமே வந்து நான் வந்து 3 டிஃப்ரெண்ட்டில் எடுத்திருக்கேன். ஒரே சைஸில் எடுக்காமல் 2 சைஸ் ஒரே மாதிரியும் ஒரே டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணாலும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். ஒயிட் சிமெண்ட்டை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அந்த ஒயிட் பாக்ஸில் வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு கண்ணாடி ஒட்டியிருக்கேன். அதை வந்து இது தூக்கி போடுற பாக்ஸ் தான். ஸோ அந்த சிமெண்ட்டை உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா காய விட்டுறேன். காய விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து 3மே கம்பி தான். ஸோ கம்பி நம்ம சுற்றும் போது ஒரே இதாகிடும். ஸோ நல்லா சுற்றிட்டு ஒரே இதாக வச்சு நம்ம வந்து சிமெண்ட்டில் வச்சு காய வச்சிடலாம். கிட்டத்தட்ட இது வந்து காயறதுக்கு ஒரு 1 டே ஃபுல்லாக காய விட்டுருங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுற்றி எடுத்துட்டோமா அந்த 3யுமே உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வளைச்சிக்கலாம். கம்பி தானே, ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி வச்சுட்டு நல்லா காய விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஃபுல்லாக நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டிசைனில் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காற்றடிக்கிற சவுண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஸ்டோன்லாம் வச்சு அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் செய்ய போகிறேன். இது நம்மளுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு இந்த ஸ்டோன்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த குருவிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இல்லை சிம்பிளாக போடணும்னா சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம். இல்லை வேஸ்ட்டு தூக்கி போடுற இதாக இருந்துச்சு, ஃப்ளவர்ஸ்லாம் சட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, குட்டீஸ் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.